ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல கிறிஸ்பியான மசாலா ஊற்றுறாமல் இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தனி மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா எண்ணெய் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாங்க. சமையல் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சிட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கரைச்சிக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வர மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீன் துண்டுகளை வந்து மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்லா மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்து செய்யும்போது மசாலா வந்து உதிராமல் அந்த மீனோட நல்லா ஒட்டி பிடிச்சி சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி மீது இருக்கிற ஃபிஷ் துண்டுகள் எல்லாத்தையும் மசாலா வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா 1 ஹவர் வந்து ஊற வச்சுக்கலாங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கலாம். மீன் வந்து எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மசாலா அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. மீன் பொரிக்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதும் நம்ம மீன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சு பொரிக்கும் போது தான் நல்லா மீன் துண்டு வந்து வெந்து வரும் உள்ளாரெல்லாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டது பொரிச்சு எடுத்துட்டேன். இது 2வது போட்டது. மீன் துண்டு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உதிராமல் நல்லா ஒட்டி பிடிச்சி மீனில் வரும். இப்போ எல்லா மீன் துண்டுகளும் திருப்பி விட்டாச்சுங்க. இன்னொரு பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்து வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வெந்து வந்துருச்சு 2 பக்கமுமே. இப்போது மீன் துண்டை வந்து எடுத்துக்கலாம். பார்க்கும் போலே சாப்பிட்ணுன்னு தோணுதில்லை. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் மசாலா ஊற்றிடாமல் நல்லா கிறிஸ்பியாக, மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பூ போல் வெந்தோம் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.